கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் வாழ்க்கையில் சில சமயம் காரணம் தெரியாத தடங்கல்கள், மன நிம்மதியின்மை அல்லது எதிர்பாராத பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறீர்களா? எல்லாமே சரியாகப் போய்க் கொண்டிருக்கும்போது திடீரென்று ஒரு தடை அல்லது ஒருவித அச்ச உணர்வு அல்லது உடல் நலக்குறைவு, இவற்றிற்குப் பின்னால் என்ன இருக்கிறது என்று புரியாமல் குழம்பியிருக்கிறீர்களா? ஒருவேளை கண்ணுக்குத் தெரியாத ஏதோ ஒரு தீமையின் அச்சுறுத்தல் இருக்குமோ என்று கூட நீங்கள் எண்ணியிருக்கலாம். ஆம், இந்த உலகில் நம் கண்களுக்கு புலப்படாத பல சக்திகள் இருக்கின்றன. ஷைத்தான்கள், தீய ஜின்கள், மனிதர்களின் தீய எண்ணங்கள், பொறாமை மற்றும் மிகவும் ஆபத்தான கண் திருஷ்டி போன்ற பல தீமைகளிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வது எப்படி? பலரும் இதைப் பற்றி வெளிப்படையாக பேசுவதில்லை. ஆனால் இவை நிதர்சனமான உண்மைகள். ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய நன்மை நடந்தால் அல்லது அவன் வாழ்வில் ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்தால், பொறாமை கொண்ட உள்ளங்களின் பார்வைகள் அவனுக்கு தீங்கு இழைக்கக்கூடும் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. அல்லாஹ்வின் அருளால் இந்த அனைத்து விதமான தீமைகளிலிருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள இஸ்லாம் நமக்கு ஒரு வழியைக் காட்டியுள்ளது. அதுதான் துஆ. அல்லாஹ்விடம் நேரடியாக பாதுகாப்பு தேடுவதே மிகச் சிறந்த வழியாகும். இன்று நாம் பார்க்கப் போகும் துஆ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் அன்புக்குரிய பேரக் குழந்தைகளுக்காக ஓதிய ஒரு சிறப்பு பிரார்த்தனை. இது அனைத்து விதமான தீய சக்திகளிலிருந்தும், குறிப்பாக ஷைத்தான்கள், விஷப்பிராணிகள் மற்றும் தீய கண் திருஷ்டியிலிருந்தும் நமக்கு முழுமையான பாதுகாப்பை இன்ஷா அல்லாஹ் வழங்கும். இந்த சக்தி வாய்ந்த துஆவை நீங்கள் உங்கள் தினசரி வாழ்வின் ஒரு பகுதியாக ஆக்கிக் கொண்டால், அல்லாஹ்வின் அருளால் நீங்கள் அமைதியையும் பாதுகாப்பையும் அனுபவிப்பீர்கள். அஊது பிகலிமாத்தில்லாஹி த்தம்மத்தி மின் குல்லி ஷைத்தானின் வஹம்மத்தின் வமின் குல்லி ஐனின் லாம்மத்தின். அல்லாஹ்வின் முழுமையான வார்த்தைகளைக் கொண்டு எல்லா ஷைத்தான்கள் மற்றும் விஷப்பூச்சிகளிலிருந்தும், எல்லா தீய பொறாமை கொண்ட கண்களிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த துஆவை நீங்கள் எவ்வளவு அதிகமாக ஓதுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அல்லாஹ்விடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். இது ஷைத்தானின் சதித்திட்டங்கள், கெட்ட எண்ணங்கள், பொறாமைகள் மற்றும் தீய சக்திகளிடமிருந்து உங்களை பாதுகாக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கவசமாக அமையும் இன்ஷா அல்லாஹ்.